அண்ணா வணக்கங்க. வணக்கம் பொன்னுசாமி. உங்களுக்கும், உங்கள் தோட்டம் நேயர்களுக்கும் வணக்கங்கள். நன்றி. அ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வேப்பங்கொட்டை கரைசல். இது எதுக்குன்னா, குறிப்பா மத்தவங்கள கம்பேர் பண்றப்ப தென்னை விவசாயிகளுக்கு மிக மிக முக்கியமான விஷயம். சரி. என்னன்னா, எல்லாரும் இந்த வேப்பம் புண்ணாக்கு, வேப்பங்கொட்டை தூளு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு மரம் நெறைய வைப்பாங்க. அதுவும் நெறைய காஸ்ட் கன்சியூமிங் ப்ராசஸ். அது எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த சிலந்தி ஈரியோபைட் சிலந்தி இருக்குது இல்லைங்களா? ஆமா. அந்த தொந்தரவுக்காக அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வைக்கிறாங்க. வேப்பங்கொட்டை அது. அத வந்து எப்படி ரொம்ப ரொம்ப குறைவான செலவுல குடுக்கலாம் அப்படின்னா, ஒரு 10 கிலோ வேப்பங்கொட்டை தூள் அல்லது வேப்ப புண்ணாக்கு. சரிங்களா? இதுல சரி. வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 3 புண்ணாக்கு கலந்து விக்கிறதும் இருக்கு. இந்த பொங்க புண்ணாக்கு, இலுப்பை, வேப்பங்கொட்டை இதையும் போடலாம். இல்ல வேப்பங்கொட்டை மட்டும் தனியாவும் போடலாம். சரிங்களா? வேப்பங்கொட்டை மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா எல்லாம் வேப்பங்கொட்டை மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால வேப்பங்கொட்டை மட்டும் எடுத்துக்கங்க. வேப்பங்கொட்டை புண்ணாக்கு அல்லது வேப்பங்கொட்டை தூள். ஒரு 100 லிட்டர்லிருந்து 150 லிட்டர் போதும். அதுக்கு 10 கிலோ வேப்பங்கொட்டை தூள். 100 லிட்டர் NWDC. NWDC இப்போ சொல்றது எல்லாமே நம்ம NWDCக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஓகே. சரிங்களா? நியூ வேஸ்ட் டீகம்போசர் NWDCனா. 100 லிட்டருக்கு 10 கிலோ வேப்பங்கொட்டை தூள். சரி. சரிங்களா? போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு 15 நாளான நியூ வேஸ்ட் டீகம்போசர் அதான். NWDC விட்டிங்கன்னா, இது ஒரு 1 வாரம் ஆகணும். 1 வாரம் ஆச்சுன்னா, சரி. நீங்கள் இதிலிருந்து எடுத்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 20 லிட்டர் கொடுக்கலாம். சரிங்களா? சப்போஸ் உங்களுக்கு அதிக தேவைன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி அதிகம் பண்ணிக்கங்க. ஒரு 200 லிட்டர் போட்டிங்கன்னா, ஒரு 20 கிலோ வேப்பங்கொட்டை தூள் அல்லது வேப்பங்கொட்டை புண்ணாக்கு எது வேணால் போட்டுக்கலாம். சரி. இது என்னென்னா, நீங்கள் மாதம் மாதம் இது கொடுக்கணும். சரிங்களா? நம்ம போன வீடியோவில் மீன் அமிலம் பார்த்தோம். மீன் அமிலமெல்லாம் தென்னையோட வளர்ச்சிக்கு, அதாவது தேங்காய் பிடிக்கிறது, பருப்பு சைஸு எல்லாத்துக்கும் மீன் அமிலம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். சரி. அதனால் மீன் அமிலம் தயவுசெய்து மாதம் மாதம் கொடுங்க. சரிங்களா? தென்னை விவசாயிகள் பொறுத்த வரைக்கும். இது இந்த வேப்பங்கொட்டை தூள் ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும். 15 நாள் ப்ளஸ் 1 வாரம். மொத்தம் 22 நாளில் ரெடி ஆயிரும். ரெகுலராக கொடுக்குறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபார்முலேஷன் அதிகம் பண்ணிக்க. இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேரல் அதிகமாக இருக்குது. உங்களுக்கான உரத் தேவைகளுக்கு ஒரு ஒரு செட்டப் ரெடி பண்ணுறீங்க. அது ஒன் டைம் செட்டப். அது தயங்காமல் பண்ணுங்கள். சரிங்களா? அதாவது வேப்பங்கொட்டை கரைசல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவும் பண்ணலாம். சரிங்களா? ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர்லேருந்து 10 லிட்டர் வரைக்கும் கூட ஸ்ப்ரே பண்ணலாம். இது எதுக்குன்னா த்ரிப்ஸு நிறைய பிரச்சனைகளுக்கு வேப்பங்கொட்டை கரைசலும் ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? இதோட சேர்த்து நம்ம இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். இதை தெரிஞ்சுக்கங்க. அதாவது அவர் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவார் கிருஷ்ணன் சந்திரா. மூலிகை பூச்சி விரட்டி. சரிங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஒரு 10லிருந்து 15 வகையான இலைகள், அதாவது எல்லாருமே நிறைய சொல்லியிருப்பாங்க. என்னென்ன இலைகள்ங்கிறது சொல்லிடலாம். அதாவது வேப்பந்தலை, புங்கந்தலை, அடுத்தது ஆடாதொடை, அப்புறம் எருக்கந்தலை, ஊமத்தையெல்லாம் போடணும்னா அதோட பூவு, அப்புறம் காய் எல்லாத்தையுமே போடுங்க. ஊமத்தந்தலையெல்லாம் போடுறதா இருந்ததுன்னா ஆடாதொடை மறக்காமல் சேர்த்திக்கிங்க. நொச்சி, அரளித்தலை, சோத்துக்கத்தாழை, அதுக்கப்புறம் குப்பைமேனி, சீத்தாப்பழம், அதாவது சீத்தா மரத்தலை, அடுத்தது பிரண்டை. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தலைகளில் மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்குதோ முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணிக்கங்க. ஏன்னா இதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. சரிங்க. நார்மலாக பத்திலை கரைசலெல்லாம் ரெடி பண்ணுறாங்கன்னா சீக்கிரம் கெட்டு போயிடுச்சுங்கிற தொந்தரவு இருக்குது. பட் இதுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. அதனால் இந்த இலைகளை தேடி தேடி எடுத்துக்கங்க. எருக்கந்தலையும் இதில் சேர்த்திக்கங்க. சரிங்களா? எருக்கந்தலை இதில் மிஸ் பண்ணிட வேண்டாம். அது பூவோடு சேர்ந்து போடுங்க. சரிங்களா? இது அத்தனையும் ஒரு ஒரு இலையிலையுமே குறைஞ்சபட்சம் ஒரு 2 கிலோ எடுத்துக்கங்க. 2 கிலோ. சரிங்க. நான் சொல்கிற ஃபார்முலேஷன் வந்து ஒரு 100 லிட்டருக்கானது. சரிங்களா? எல்லாம் சேர்ந்து ஒரு 20 கிலோ வரும். 100 லிட்டர் NWDC கிட்டத்தட்ட 15 நாளைக்கு மேலே இருக்கணும். அதாவது புதுசுக்கு. ஓகே. புரியுதுங்களா? இப்போ பழசாக இருந்தாலும் 2வது பேருக்கு 7 நாளில் ரெடி ஆயிடும். சரிங்களா? முதல் வந்த NWDCயாக இருந்தாலும் 2வது பிறகு 7 நாளில் ரெடி ஆயிரும். அதனோட pH வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 5 ரேஞ்சில் தான் இருக்கும். புரியுதுங்களா? அதனால் அதில் இதை போட்டு கிட்டத்தட்ட 1 வாரம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்குது கலக்கிறதுக்கு.
புரியுதுங்களா? டெய்லி கலக்கணுங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. முதல் தடவை நல்லா துண்டு துண்டாக வெட்டி கலக்கி விட்டுருங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. ஒரு 2 நாள் கழிச்சு, காலை மாலையில் இது கலக்கணுங்கிற தேவையில்லை. ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் ஒரு சுற்றி விடுங்க. சரிங்களா? மறுபடியும் ஒரு 3 நாள் கழிச்சு ஒரு சுற்றி விடுங்க. சரிங்களா? நல்லா அந்த இலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நல்லா அதையும் கலக்கி விடுங்க. அது ஒரு 10 நாளில் ரெடி ஆயிரும். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி கிடையாது. ரொம்ப நாள் வச்சுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 1லேருந்து 2 லிட்டர் போதும். இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். புரியுதுங்களா? அரளித்தலையுமே அதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் அரளித்தலை கொஞ்சம் விஷத்தன்மையால் இருக்குங்கிறதுனால அது வந்து குறைவாக மட்டும் ஆட் பண்ணிங்க. 1 கிலோ மட்டும் போதும். சரிங்களா? அரளியுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து சந்தேகம் இருந்தால் பத்தலை கரைசலுக்கு என்னென்ன இலையெல்லாம் போடுவாங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் உள்ளே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது உங்களுக்கு இலை கிடச்சாலும் சரி, தும்பை இந்த மாதிரி கிடச்சதுனாலும் தாராளமாக உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஒரு கைட்லைன். இந்த இலையெல்லாம் இருந்துட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. இதை என்ன பண்ணுறீங்கன்னா 1 லிட்டர்லேருந்து 2 லிட்டர். இன்னொன்று, இது பாசனத்தில் விடுறப்போ மாதத்துக்கு ஒரு 5 லிட்டர் நிலத்துலையும் விடலாம். சரிங்க. அதாவது நாங்கள் சொல்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிங்க. OWDC விடுறப்போ ஏதாவது ஒன்று இருக்கணும். புரியுதுங்களா? 1 ஏக்கருக்கு விடுறப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 லிட்டர் சேர்த்திக்கிறது உண்மையால நல்லது. சரிங்க சரிங்க. அதாவது இது வந்து பூச்சி விரட்டி மெல்ல மட்டும் இல்லை, இது கொஞ்சம் சத்து மிக்க டானிக்கும் கூட. சரி. ஒரு 5 லிட்டர் கொடுத்தாலே போதுமானதாக இருக்கும். சரிங்களா? இதையே ஸ்ப்ரே பண்ணுறதா இருந்தால் 1லேருந்து 2 லிட்டர் உங்களோட பாதிப்புக்கு தகுந்த மாதிரி. இப்போ எக்கோ பங்கி பி வந்துருச்சு, கன்யூஸாக அதுவே அடிச்சுட்டு இருக்க வேண்டாம். இது ஒரு தடவை அடிக்கலாம், தப்பு இல்லை. சரிங்களா? அடுத்தது இது ஒரு மூலிகை பூச்சி விரட்டி தான். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. இது வந்து பார்த்தீங்கன்னா 100 லிட்டரில் சரிங்க. ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 கிலோ. சரிங்க. இதில் வெங்காயத்தையும் சேர்த்திக்கிங்க. பெரிய வெங்காயம் இருக்குது இல்லையா? இஞ்சி பூண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 கிலோ போதும். வெங்காயம் மட்டும் ஒரு 5 கிலோ சேர்த்திக்கிங்க. இது நான் சொல்கிறது ஒரு 50 லிட்டருக்கான ஃபார்முலேஷன். சரிங்க. போட்டு இது 15 நாளான NWDCயில் போட்டு நல்லா கலக்கிங்க. இதில் போன பத்தலை கரைசலில் நம்ம சொன்னதில் புகையில வேணாலும் சேர்த்திக்கலாம். அதுலேயும் புகையில சேர்த்துக்கலாம், இதுலேயும் புகையில சேர்த்திக்கலாம். சரிங்களா? இஞ்சி 3 கிலோ, பூண்டு 3 கிலோ, பச்சை மிளகா 3 கிலோ, வெங்காயம் வந்து வருது 5 கிலோ சேர்த்திடுங்க. சரிங்களா? நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ஒரு வாரத்தில் ரெடி ஆயிரும். இது ஸ்ப்ரே பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் போதுமானதாக இருக்கும். சரிங்களா? கூட இந்த புகையிலை இருக்கு இல்லைங்களா? புகையிலை வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சம் போதும். ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சேர்த்துனா போதும். அதில் போகிறதா இருந்தால் பத்தலை கரைசலில் ரெடி பண்ணுறதா இருந்தால், அந்த மூலிகை பூச்சி விரட்டிகளை போடுறதா இருந்ததுன்னா 1 கிலோ போட்டிங்கன்னா போதும். சரிங்களா? இது 3மே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது 3மே பூச்சி விரட்டிக்கு இயற்கை முறையில் ஒரு அருமையான இது எதுக்குமே எக்ஸ்பைரி கிடையாது. சரிங்களா? வேப்பங்கொட்டை கரைசல் போட்டோம், அப்புறம் மூலிகை பூச்சி விரட்டின்னு இலை பேஸ் பண்ணி ரெடி பண்ணோம், அப்புறம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை பேஸ் பண்ணி ஒன்று பண்ணோம். இது 3மே அருமையாக வேலை செய்ய. இன்னொரு விஷயம் என்னென்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாயில் கூட மஞ்சளையும் சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்க்கலாம். அது ஆப்ஷனல். சரிங்களா? மஞ்சள் போடுறதா இருந்தாலும் ஒரு 2 கிலோ ஆட் பண்ணிக்கங்க. சரிங்க. பச்சை மஞ்சள். அதான் சரியா? அதாவது இந்த 3 வீடியோவில் பார்த்த 3 பூச்சி விரட்டியில் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை யூஸ் பண்ணுறதை மட்டும் மண்ணுக்கு கொடுக்க வேண்டாம். மீதி எல்லாமே மண்ணுக்கு கொடுக்கலாம். வேப்பங்கொட்டை இருக்குது இல்லைங்களா? அதை ஸ்ப்ரேவும் பண்ணலாம், அதே சமயத்தில் மண்ணுக்கும் கொடுக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இது லீஃப் எக்ஸ்ட்ராக்ட் இருக்கு இல்லைங்களா? இலை கசாயம், அதுவும் பார்த்தீங்கன்னா தாராளமாக மண்ணுக்கு கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம், ரொம்ப அத்தியாவசியமான விஷயம். சரிங்களா? சரி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நாம கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்றவங்க. நம்மளை நம்பிதான் பட்டணம் இருக்கு, பட்டணத்துல சனங்க இருக்கிறாங்க. நாம அனுப்புற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம இங்க போக கூடாது. அப்படியே நாமளும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க, சனப்பெருக்கம் ஜாஸ்தி ஆகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும். கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு.